ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம டோக்கனைசேஷன் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு இருக்கிற எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம நிறைய ஆர்டர் பண்ணிவிட்டு கடைசியாக பேமெண்ட் வர்றப்ப நம்மளோட கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவோம். சில டைம் கூகுள் பே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் என்டர் பண்ணி பே பண்ணி செக் அவுட் பண்ணி முடிச்சிடுறோம். நம்ம என்டர் பண்ண இந்த கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கேயா ஸ்டோர் ஆகி இருக்குமோ, இல்லை ஒருவேளை நம்மளோட டேட்டா ப்ரைவசி எல்லாமே லாஸ் ஆகுதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? எஸ், நம்மளோட கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்தந்த மெர்ச்சன்ட்டோட க்ளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகி தான் இருக்குது. இதுக்கு தான் 2019 ஆர்பிஐ ஒரு சர்வீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் டோக்கனைசேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது. இதை யூஎஸ், யூகேன்னு நிறைய கண்ட்ரீஸ் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் சில கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ்னால நமக்கு என்ன யூஸ்? இதனால நம்மளோட டேட்டா எதுவும் சேஃபாக இருக்கா? எப்படி இது யூஸ் ஆகுது? எப்படி இது ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோக்கனைசேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், நம்மளோட கார்ட் டீட்டெயில்ஸ் எந்த வித மெர்ச்சன்ட்க்கும் தெரிய போகிறதே கிடையாது. அந்த கார்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு கார்டு கொடுக்காங்க இல்லையா, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, அந்த மாதிரி கார்டு ப்ரொவைடர்ஸ் அண்ட் பேங்க், இவங்க 2 பேரை தவிர்த்து எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் ஸ்டோர் ஆகவே ஆகாதான். அது எப்படி ஸ்டோர் ஆகாமல் இருக்கும்? அந்த மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த டோக்கனைசேஷன்? இப்போது ஃபஸ்ட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசா கார்டு ஆர் மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு ஏதோ ஒன்று என்டர் பண்ணுறோம் நம்ம மொபைல் ஃபோனில். நம்ம ஃபோனில் என்டர் பண்ண உடனே நம்ம ஃபோன், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் பே யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். அது என்ன பண்ணும்? நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாம்சங் பே இந்த சாம்சங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுது. அதான் டோக்கனைசேஷன் ரெக்வஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கார்டில் இருக்கக்கூடிய 16 டிஜிட் நம்பர் இருக்குது இல்லையா, அந்த 16 டிஜிட் நம்பருமே ஒரு யூனிக் கோடாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் டோக்கன். அந்தந்த ஒவ்வொரு கார்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கான டோக்கன் கிரியேட் ஆகி அது நமக்கு ரெஸ்பான்ஸாக வருது. இது நம்ம மொபைல் ஆர் டேப்லெட்டில் ஸ்டோர் ஆகிக்கிறது. இப்போ நான் போகிறேன் அமேசானில், நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணுறப்ப நான் எப்போல்லாம் என்னோடய கார்டை சூஸ் பண்ணுறனோ அப்போ என்னோடய கார்டு டீட்டெயில்ஸ் அந்த மெர்ச்சன்ட்க்கு போகாது. அதுக்கு பதிலாக இங்கே நமக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த டிஆர் தான் அவங்களுக்கு போகுது. அதாவது அந்த டோக்கன் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகி அந்த மெர்ச்சன்ட்க்கு போகிறனால நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க எல்லா இதுலையுமே நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கு. இந்த டோக்கனைசேஷனில் என்ன நடக்கு அப்படின்னா, நம்மளோட கார்டோட இமேஜ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ எந்த இடத்துல போயிட்டு ஒரு பெட்ரோல் பேங்க்ல இருந்து, சாதாரண ஒரு ஸ்டோர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இதுலையும் எங்கெல்லாம் நீங்கள் கார்டோட நம்பர் கொடுக்குறீங்களோ, ஒரு 4 டிஜிட் நம்பரோ 6 டிஜிட் நம்பரோ எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ, எந்த இடத்துக்குமே இனி இந்த டோக்கனைசேஷன் வந்துச்சுன்னா கொடுக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளோட டிஆர் மட்டும்தான், அதாவது இந்த டோக்கன் நம்பர், இது மட்டும்தான் அந்த மெர்ச்சன்ட்க்கு தெரியுது. இதனால நிறைய யூசஸ் இருக்குது. நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் இப்போ ஒரு சர்வரில் என்டர் பண்ணுறோம். ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி இல்லாத அது சர்வராக இருக்குது அப்படின்னா, அவங்களோட ஹேக் ஆகிடுச்சு வெப்சைட் அப்படின்னா, நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரிய வரப்போகிறதே இல்லை. வெறும் டோக்கன் மட்டும்தான் தெரியும். அந்த டோக்கனை வச்சுட்டு இந்த கார்டோடது தான் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த டோக்கன் அப்படிங்கிறது நமக்கு கார்டு ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். ஸோ இந்த டோக்கனைசேஷன் நம்ம இந்தியாலையும் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கார்டு சேஃப்டியாக இருக்கும். இதே மாதிரியான ஃபின்டெக் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.